பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக பிரிவினை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் விபச்சார பாவங்கள், விபச்சார எண்ணங்கள். இந்த விபச்சார எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற பொழுது அவன் என்ன செய்கிறான்? தன் மனைவியை விட்டு பிறனுடைய மனைவியை அவன் என்ன செய்கிறான்? இச்சிக்கிறான். இது நிமித்தமாக தன்னுடைய சொந்த மனைவி பிள்ளைகளை சரியாய் பார்க்க முடியாமல், இது நிமித்தமாக தன் சொந்த மனைவியை வெறுத்து தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை பிறனுடைய மனைவியோடு கூட வாழ வேண்டும் என்கிற அந்த கேடான அந்த எண்ணம், தேவன் அருவருக்கக்கூடிய இந்த எண்ணத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் அதே போல தன் கணவரை விட்டு தவறான உறவிலே ஈடுபட்டு இருப்பதையும் நாம் இந்த நாட்களில் அதிகமாக பார்க்க முடிகிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த கிரியைகளுக்கு பின்பதாக இருப்பது முழுக்க முழுக்க இது ஒரு இச்சையின் ஆவி, இது ஒரு விபச்சாரம் பண்ண செய்யக்கூடிய ஒரு பொல்லாத பிசாசு என்பதை கண்டறிந்தபடியினாலே நான் அவர்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான இந்த விபச்சாரத்தின் ஆவிகளை குறித்து நாம் அங்கே காண முடியும். பிரியமானவர்களே, இது ஒரு பொல்லாத பிசாசு. இது தேவ மனிதர்களை அது முக்கியமாக குறிவைக்கிறது. கிறிஸ்தவர்களை, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை அவர்கள் வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு அவன் கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான தந்திரமாகவும் இருக்கிறது. இதில் இன்றைக்கு உலகமே அதில் சிக்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த விபச்சார ஆவியினால் பிடிபட்டவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். சோ இவர்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் அவர் தூண்டினபடினாலே நான் இந்த ஜெபத்தை நான் ஏறெடுத்து இருக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இதை கேட்கிற உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி உங்களை விடுவித்து உங்கள் குடும்பங்களை அவர் ஒன்று சேர்ப்பாராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கணவன் மனைவியை பிரிக்கும் விபச்சார பாவங்கள். இன்றைக்கு கணவன் மனைவி பிரிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அநேக விவாகரத்துக்கு காரணம் கணவன் வேறொரு பெண்ணோடு கூட தவறான தொடர்பில் இருப்பது. இல்லை என்று சொன்னால் ஒரு பெண் தன் கணவனை விட்டு வேறொரு கணவரோடு கூட வேறொரு மனிதனோடு கூட விபச்சாரத்தில், அதாவது உறவில், கள்ள உறவுகளில் ஈடுபட்டு இருப்பது. இந்த பாவத்தை செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய பின்னாடியும் ஒரு விபச்சாரத்தின் ஆவி இருப்பதை நம்மால் காண முடியும். பிரியமானவர்களே, விபச்சாரம் பண்ண வைப்பதும் வேசித்தனம் பண்ண வைப்பதும் பொல்லாத பிசாசின் கிரியைகளே என்பதை நாம் வேதத்திலும் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, விபச்சார பாவம் தேவனுக்கு அருவருப்பை கொண்டு வருகிறது. கணவன் மனைவியை பிரிக்கின்ற இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை, அதன் தந்திரங்களையும், அது ஒரு மனிதனுடைய சிந்தையிலே போட்டு வைத்து இருக்கிற அந்த சரீர இச்சையை தூண்டுகிற ஆவிகளையும் இந்த நாளிலே நாம் ஜெபித்து அவைகளை துரத்த போகிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த விபச்சார ஆவி, விபச்சாரம் செய்ய வைக்கக்கூடிய இந்த பொல்லாத பிசாசு நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விட்டு அது விலகி போகும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். பிரியமானவர்களே, மனிதனை தேவன் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஒரு மனிதனை படைத்த பொழுது அவனுக்கு ஏற்ற துணையாக ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவர்களை அவர் ஆசீர்வதித்து நீங்கள் இந்த பூமியை பலுகி பெருகச் செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த பூமியை நீங்கள் கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னார். தேவனுடைய விருப்பம் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கூட இசைந்து இருப்பது. ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தியதே தேவன்தான். பிரியமானவர்களே, இந்த திருமண காரியங்கள் இல்லை, இந்த நல்ல உறவை விரிசல் உண்டாக்க, அதை கெடுக்க முயற்சி செய்கிறவன் பிசாசானவன். தேவன் நியமித்திருப்பது கணவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவியானவள் தன் கணவனை நேசிப்பது மட்டுமல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்தும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:14 சொல்லப்படுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயிருப்பதாக.
வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரனையும் தேவன் நியாயம் தீர்ப்பாரா? யார் அந்த வேசிக்கள்ளர்கள்? யார் அந்த விபச்சாரக்கள்ளர்? தன் மனைவியை விட்டு பிறன் மனைவியோடு கூட இசைந்திருக்க நினைக்கிறவன், தன் கணவனை விட்டுவிட்டு இன்னொரு மனிதனை தேடுவது. லேவியராகமம் 20:10 சொல்லுகிறது, ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். தேவன் இதை மிக கடுமையாக அவர் எச்சரித்திருந்தார். உபாகம் 5:18 சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கற்பனைகளில் 10 கற்பனைகளிலே ஒரு கற்பனை, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. தேவன் அருவருக்கக்கூடிய காரியமாக அது இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதனுக்குள்ளே பிசாசானவன் தந்திரமாக அவன் சிந்தையிலே விபச்சார எண்ணங்களை அவன் போடுகிறான். இச்சையை பிசாசானவன் தூண்டிவிடுகிறான். ஆகவேதான் சாலமன் எழுதுகிறார், நீதிமொழிகள் 6:25, உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசியின் நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதா இருக்கும். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறார். பிரியமானவர்களே, வேசியின் நிமித்தம் ஒருவன் விபச்சாரத்தில், அதாவது இந்த வேசித்தனத்தில் சிக்கிக் கொள்ளுவான் என்று சொன்னால், அவன் கடைசி அப்பத்தை முதற்கொண்டு, அவன் சாப்பாடுக்கு வைத்திருக்கிற அப்பத்தை முதற்கொண்டு அவன் இழக்க நேரிடுமா. தன்னுடைய எல்லாவற்றையும் அவன் இழக்க நேரிடும். அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடும். அவனுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனை உண்டாகும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். ஜீவனையே கொடுக்க வேண்டியதாயிருக்கும். பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அது ஆக்கினை தீர்ப்பு. அது மரண தண்டனை. அவர்கள் கொலை செய்யப்பட கடவர்கள். தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் தன் மனைவியை விட்டு பிறனுடைய மனைவியை தேடுவது, தன் கணவனை விட்டு இன்னொரு ஆண் மகனை தேடுவது. ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் என்று அதே நீதிமொழிகள் 6:32 வாசிக்கிறோம். இதில் அடிமைப்பட்டு இருக்கிறவன் ஒரு மாடு எப்படி அடிக்கப்படும் போகும்படி அது சொல்லுகிறதோ அதுபோலவே அவன் சொல்லுவானா. ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல, ஒரு முட்டாள் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு செல்லுவது போல இந்த விபச்சாரத்தில் பிடிபட்டவன் இருப்பானாம். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே அவன் போவானாம். அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லப்படுகிறது. அவன் வாழ்க்கையில் அதற்கு பிற்பாடு வேதனைகள் மாத்திரமே இருக்கும். விபச்சாரம் பண்ணுகிறவன், வேசித்தனம் பண்ணுகிறவனுடைய வாழ்க்கையில் அதற்கு பிற்பாடு வரக்கூடிய எல்லாமே கசப்பும் வெறுப்பும். இந்த மதிக்கெட்ட வேலையினால் அவன் தன் குடும்பங்களையும் பொருளாதாரத்தையும் இழக்க நேரிடும் என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. பாலியல் பாவம் என்பது மிக கொடுமையானது. விபச்சார பாவம் மிக கொடியது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறோம், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். தன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாகவே அவன் பாவம் செய்கிறான். அப்படி என்று சொன்னால் அந்த சரீரம் கெட்டு போகும் என்று வேதம் சொல்கிறது. அந்த சரீரத்தில் தீராத வியாதிகள் வரும். அந்த சரீரம் கெட்டு போகக்கூடிய, தேவன் அருவருத்தால் அவன் புழு புழுத்து செத்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த சரீரம் புழு புழுத்து போகுமா. அப்படிப்பட்ட இல்லாதுதான் இந்த விபச்சார பாவம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். விபச்சாரம் செய்வது தேவனுக்கு எதிரானது, அவருடைய கற்பனைக்கு எதிரானது, அவருடைய அந்த பரிசுத்தத்துக்கு எதிரானது. எதிர்மறையான இந்த காரியங்களை செய்கிற பொழுது, எந்த சரீரத்தை படைத்து தேவன் உண்டாக்கி
அந்த மனிதனை அழகு பார்த்தாரோ அதே மனிதனை தேவனே வெறுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:13 சொல்லுகிறது, சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, அது கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். உங்கள் சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, அது கடவுளுக்கு உரியதாம். இந்த சரீரத்துக்கு அவர்தான் சொந்தக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அல்ல, நீங்கள் அதில் குடியிருக்கிறீர்கள். மத்தேயு 5:27-28 வாசிக்கிற, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்து ஆயிற்று. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று 1 கொரிந்தியர் 6:19 பவுல் எழுதுகிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லுகிற தேவன். இந்த சரீரமானது வேசித்தனத்திற்கு அல்ல. பிரியமானவர்களே, இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, வேசித்தனத்தை விட்டு ஒழியுங்கள், விபச்சார பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சிம்சோன் தெளிலாளின் மடியிலே அவன் படுத்து தன் பலத்தை இழந்து போனான், தன் அதிகாரத்தை இழந்தான். அவனுடைய சரீரத்திலே 2 கண்கள் பறிக்கப்பட்டு போனது. அவன் தானும் மாண்டு போனான் என்று வேதம் சொல்கிறது. அவன் அழிந்து போனான். தாவீது பத்சேபாளுடன் விபச்சாரம் செய்து மீண்டும் அவன் குற்ற உணர்வடைந்து அவன் தேவனிடத்தில் வந்து அவன் மன்னிப்பு கேட்டு அவன் மனம் திரும்பினான். அவன் மனம் திரும்பி தன் பாவங்களை அவன் அறிக்கை செய்தான். ஆகவே தேவன் அவனை மீண்டும் அவனை மன்னித்து தன் ஸ்தானத்திலே அவனை நிறுத்தினார். தாவீதின் கூடாரத்தை அவர் மறுபடியும் கட்டினார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என் தேவன் மறுபடியும் கட்டினார். தன் ஸ்தானத்தை அவன் தக்க வைத்தது போல இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மனம் திரும்புங்கள். ஒருவேளை ஐயோ, என் கணவர் சரியில்லை, விபச்சார பாவத்தில் சிக்கி இருக்கிறார், என் மனைவி சரியில்லை, அவள் விபச்சார பாவத்தில் சிக்கி இருக்கிறாள், இந்த விபச்சார இச்சை நீங்கி போக வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் சொன்னால் இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த அசுத்த ஆவியை, இந்த விபச்சார ஆவியை உங்கள் குடும்பத்தினின்று, உங்கள் கணவனுடைய சரீரத்திலிருந்து, உங்கள் மனைவியின் சரீரத்திலிருந்து, அவர் உங்கள் பிள்ளையின் சரீரத்திலிருந்து அவர் துரத்தி அடிப்பார். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, ராஜா, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம் அப்பா, நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம் டாடி. ஆமா ராஜா இயேசுவே, நீர் அருவருக்கிற காரியம் விபச்சாரம். தன் கணவனை விட்டு வேறொருவனுடைய தொடர்பில் இருப்பது, தன் மனைவியை விட்டு வேறொருத்தியுடைய தொடர்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீர் அருவருக்கிறீர் சுவாமி. ஆமா ராஜா, பாலியல் இச்சைகளுக்கு நீர் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமா ராஜா, இன்றைக்கு அநேக ஜனங்கள் இதில் சிக்கி இருக்கிறாங்கப்பா, அநேக பிள்ளைகள் இதில் சிக்கி இருக்கிறாங்க சுவாமி. ஆமா ராஜா, குடும்பங்கள் பிரிந்து கிடப்பதற்கு இதுதான் காரணமாகவே இருக்கிறது. அநேக குடும்பங்களிலே பிரச்சனை, அநேக குடும்பங்களிலே சண்டைகளுக்கு காரணம் இன்னொரு பெண் மேல் விபச்சார எண்ணம் கொண்டு, இச்சை கொண்டு அவளிடத்தில் மதிமயங்கி கிடக்கிறதுனாலே தன் சொந்த மனைவியை துரத்துவது, தன் சொந்த மனைவியை வேதனைப்படுத்துவது, தன் சொந்த பிள்ளைகளையே விரட்டிவிட நினைப்பது, சொந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்பது, குடும்பங்களை கவனிக்காமல் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாதிருப்பது, இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வைக்கிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அசுத்த ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் ஒவ்வொரு சரீரத்தில் இருந்தும் அது வெளியேறட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இதை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்கள் இப்பொழுது உண்டாகட்டும். எஸ் டாடி, விபச்சாரத்தில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு மனுஷிக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
எஸ்டடி விபச்சார பாவம் எவ்வளவு கொடுமையானது என்று நீர் வேதத்தில் பல இடங்களில் நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர். நீர் அதை அருவருக்கிறீர். ஆமாம் ராஜா, இது நிமித்தமாக குடும்பத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கங்கள், சரீரத்திலே இதனால் வரக்கூடிய தீராத வியாதிகள், மிகப்பெரிய கொடூரமான வியாதிகள் இது நிமித்தமாக சரீரங்களை பிடிக்கிறதுப்பா. இதற்கு காரணம் பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய இந்த விபச்சார இச்சை. இயேசுவின் நாமத்தினாலே, இச்சையினாலே அலைக்கழிக்கப்படக்கூடிய சிந்தையில் வரக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த காம இச்சையை கொண்டு பிசாசானவன் செய்யக்கூடிய இந்த கிரியைகளை முற்றிலுமாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த நிமிஷமே நான் அவைகளை தடை செய்கிறேன். எஸ்டர், இதை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு நிற்கிற தாய்மார்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு உயிர் மூச்சு உண்டாகட்டும். ஐயோ, என் கணவர் விபச்சார பாவத்தில் சிக்கி இருக்கிறாரே, என் மனைவி விபச்சாரத்தில் சிக்கி இருக்கிறார்களே, நான் எப்படி வெளியே கொண்டு வருவது என்று சொல்லி அங்கலாய்த்து கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே தேவ வல்லமை அப்பா அந்த மனுஷன் மேலே இறங்கட்டும். சிந்தையில் இருக்கிற பிசாசின் இந்த கிரியைகள், சிந்தையில் அமர்ந்து கொண்டு விபச்சார எண்ணத்தை கொடுக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். அப்பா இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். விபச்சார ஆவியே, வேசித்தனத்தின் ஆவியே, நீ இந்த சரீரத்தை விட்டு வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன். வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன். உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்பொழுதே சரீரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற விபச்சார எண்ணத்தை கொடுக்கிற ஆவிகள், சொப்பனங்களிலே தேவையில்லாத விபச்சார எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள், ஹல்லேலூயா, அருவருப்பான சொப்பனங்களை கொடுத்து பிள்ளைகளை எண்ணங்களை மாற்றுகிற பொல்லாத விபச்சார ஆவிகளின் தந்திர மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அழிக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். அப்பா, யாருக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அப்பா எந்த சகோதரனுக்காக இப்பொழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த சகோதரன் மேலே இப்பொழுதே அக்கினி இறங்கட்டும். அப்பா, எந்த இடத்துல பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறானோ, விபச்சார எண்ணம் எந்த இடத்துல இருக்கிறதோ, ஹல்லேலூயா, சரீரத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் சரி, சரீரத்தில் எந்த இடத்துல அவன் ஒளிந்திருந்தாலும் சரி, இப்பொழுதே அப்பாலேபோ சாத்தானே என்று சொல்லி இந்த சரீரத்தை விட்டு வெளியேறு என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். இது பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய சரீரம். இந்த சரீரம் தேவ ஆவியானவர் தங்கக்கூடிய சரீரம். இப்பொழுதே பிசாசே, உன் வல்லமைகள் இழந்து போவதாக, உன் கிரியைகள் முடியடிக்கப்படுவதாக, உன் தந்திரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவதாக. இப்பொழுதே சரீரத்தை விட்டு நீ வெளியேறு. நீ எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் சரி, அந்த மனுஷனுடைய சரீரத்தில் எந்த இடத்துல ஒளிந்திருந்தாலும் சரி, விபச்சார எண்ணம், வேசித்தனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. காம உணர்வை தூண்டுகிற பொல்லாத பிசாசே, உனக்கு அருகதை கிடையாது. இப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என் இயேசு இறங்கி துரிதமாய் வேலை செய்வார். தேவ ஆவியானவர் இப்பொழுதே வல்லமையாய் அசைவாடுவார். மகத்துவமுள்ள தெய்வமே, விபச்சார பிடியில் பிடிபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். அப்பா, மீண்டுமாய் அப்பா நீர் அந்த மகனை வீட்டிற்கு திருப்பி கொண்டு வருவீர். மீண்டுமாய் அந்த மகளை வீட்டிற்கு நீர் திருப்பி கொண்டு வருவீர். என்னுடைய குடும்பம், ஐயோ என்னுடைய குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகளை நான் தேட வேண்டும், அவர்களுக்கு மீண்டுமா நான் வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை நீர் கொடுப்பீராகப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தான் செய்வது இன்னதென்றே அறியாதபடிக்கு எப்படி அடிக்கப்பட போகக்கூடிய மாடு எப்படி போகிறதோ, மூடன் எப்படி கண்ணிகளினால் கட்டப்பட்டவனாய் தான் போவது மரணத்துக்கு நேராக என்பது கூட தெரியாதபடி அவன் போகிறது போல ஒருவேளை மூடனாய் அப்பா சிக்கி கொண்டிருப்பான் என்று சொன்னால், இந்த விபச்சார பாவத்தில் சிக்கி இருப்பான் என்று சொன்னால், ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும், அந்த முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி இப்பொழுது விபச்சார ஆவிகளை, வேசித்தனத்தின் ஆவிகளை சுட்டரிப்பாராக. எஸ்டடி, உங்களுடைய பிள்ளைகளுக்காய் மனதிறங்குகிற தேவனப்பா நீங்க. ஜெபிக்கிற உங்க பிள்ளைகளுக்காய் மனதுருகுகிற தேவனப்பா நீங்க. உன் ஆபத்து காலத்தில் என்னெனக்கு கூப்பிடு என்று சொன்ன இதே தெய்வம் எசப்பா, இப்பொழுதே நீர் இறங்கி அற்புதங்களை செய்வீராக. அசுத்தத்துக்கும் இந்த நாற்றத்துக்கும் அமராஜா, இந்த விபச்சார இயேசுவே, இந்த பொல்லாத கிரியைகளுக்கும் நீர் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பீராக.
வயிற்று பகுதியில் ஒளிந்து இருக்கிற பொல்லாத பிசாசுகள், விபச்சார எண்ணத்தை கொடுக்கிற ஆவியை வயிற்று செயலிருந்து நீ வெளியே வா என்று உனக்கு கட்டளை இடுகிறேன். சிந்தையில் மறைந்திருக்கிற பொல்லாத பிசாசை, எண்ணங்களில் மறைந்திருக்கிற பொல்லாத பிசாசை, சரீரத்தில் அந்த உணர்ச்சியை, அந்த கிளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே நீ பிள்ளைகளை விட்டு வெளியேறு நான் கட்டளை இடுகிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது பிசாசுகள் அலறி வெளியேறட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது பிசாசுகள், விபச்சார ஆவிகள் வெளியேறட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது பிசாசுகள் வெளியேறட்டும். இந்த வார்த்தையின் மூலமாக நான் பேசுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு காதுகள் வழியாகவும் இப்பொழுது இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி ஊற்றப்படட்டும். தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும். விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் இப்பொழுது வெளியே தொடர்ந்து சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சரீரத்தை விட்டு விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. விபச்சார எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள், கணவனையும் மனைவியையும் பிரிக்கிற ஆவிகள், சொந்த மனைவி பிள்ளைகளை விட்டு மதிகெட்டவனாய் அற்ப சரீர இச்சைக்காக விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பொல்லாத பிசாசின் தந்திரத்தில் பிடிபட்டு இருக்கிற அமராஜா இயேசுவே, ஒவ்வொரு மனிதருக்கும் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் விலகி ஓடட்டும் அப்பா. எஸ் டாடி. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். மீண்டும் கணவன் மனைவி இணையட்டும். மீண்டும் குடும்பங்கள் இணையட்டும் அப்பா. அமராஜா, கண்ணீர் துடைக்கப்படட்டும் சுவாமி. அமராஜா, நீதி கிடைக்கட்டும் அப்பா. நீதி செய்கிற தேவன் இறங்கி நீதி செய்வீராக அப்பா. அமராஜா, நீங்க சொன்னீங்களே, ஒருவனும் என் கைகளில் இருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. அப்பா பிதாவே, உங்கள் கைகளில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். யாரெல்லாம் தன் கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவே, அவர்கள் கணவனையும் மனைவியும் உங்கள் கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இதை கேட்கிற பொழுது இயேசுவே, தேவ வல்லமை இறங்கட்டும். உங்கள் கரத்திலிருந்து ஒரு பிசாசும் அப்பா பிள்ளைகளை பறித்து கொள்ள முடியாது. உங்கள் கரங்களிலிருந்து எந்த விபச்சார ஆவியும் இயேசுவே அப்பா தன் கணவனையோ தன் மனைவியோ பிடுங்க முடியாது. உங்க கரத்தை தொட்டால் இயேசுவே, அந்த பிசாசானவன் பட்சிக்கப்படுவான். எஸ் டாடி. மகத்துவமுள்ள தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த நேரத்திலும் அப்பா உடைய மகிமை அதிகமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தை கேட்ட பொழுது பிசாசுகள் ஓடுனதற்காக நன்றி செலுத்துகிறேன். விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் வெளியேறினதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இப்பொழுது அதற்காக நன்றி. விசுவாசத்தோடு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் வைக்கப்பட்டிருப்பதாக நன்றி. குடும்பங்களை மீண்டும் நீர் ஒன்று சேர்க்க போகிறீர். அதற்காக நன்றி. விபச்சார ஆவிகளின், வேசித்தனத்தின் ஆவிகளையும் முற்றிலுமாக துரத்தி அப்பா அவைகள் இருந்ததற்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு அப்பா நீர் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி சப்பா. அமராஜா, இன்று கண்ட இந்த எகிப்தியனை, இந்த விபச்சார எகிப்தியனை நீ இனி காணப்போவதில்லை என்கிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்பா ஆசீர்வதிக்கிறவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. விசுவாசத்தை துவக்குவீராக. தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். மறுபடியும் குடும்பம் கட்டப்படட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.